பாஜக தலைவராக ஓபிஎஸும் பொதுச் செயலாளராக டிடிவி தினகரனும் விரைவில் நியமிக்கப்படுவாங்கன்னு ஜெயக்குமார் அதிரடியா சொல்லியிருக்காரு. 2019 நாடாளுமன்றம் மற்றும் 2021 சட்டமன்றம் ஆகிய 2 தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியை சந்திச்சதுக்கு பாரதிய ஜனதா கட்சியே காரணம்னு சொல்லியிருக்கிற அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது பாஜக தங்களோட கூட்டணியில் இல்லாததால் சிறுபான்மையினரோட ஓட்டு அதிமுகவுக்கு முழுமையாக கிடைக்கும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. டாக்டர் அம்பேத்கரோட 134வது பிறந்த நாளையொட்டி சென்னை ஆற்காடு சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கரோட திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பல தரப்பட்ட கலாச்சாரம் கொண்ட இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்தக்கூடாதுன்னு தெரிவித்தார். பலதரப்பட்ட மக்களை பாதிக்கும் பொது சிவில் சட்டத்தை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. பொது சிவில் சட்டத்தை தமிழ்நாட்டில் அனுமதிக்க விடமாட்டோம். 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த பாஜக ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு தர்றதாகவும் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டு இருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம்னு பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து 10 ஆண்டுகளில் எதையுமே நிறைவேற்றாத நிலையில் ஒவ்வொரு தேர்தலின் போது மட்டுமே தேர்தல் அறிக்கைன்ற பெயரில் கண்களை திறந்து பார்ப்பாங்கன்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. எதிர்காலத்தில் தமிழ்நாட்டு பாஜகவுக்கு பன்னீர்செல்வம் தலைவராகவும் டிடிவி தினகரன் பொதுச் செயலாளராகவும் செயல்படுவது நடக்க போகுது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதிமுகவோட வாக்கு வங்கிகள் என்னைக்குமே சரிஞ்சது இல்லை. நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக கூட்டணியில் இருந்ததால் தான் 2019, 2021 ஆகிய 2 தேர்தல்களிலுமே அதிமுக தோல்வியை சந்திச்சதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. பாஜக கூட்டணியில் இருந்ததால கடந்த 2 தேர்தலிலுமே சிறுபான்மையினரோட வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்கல. தற்போது பாஜக அதிமுக கூட கூட்டணியில் இல்லாத காரணத்தினால சிறுபான்மையினரோட ஓட்டு அதிமுகவுக்கு முழுமையாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மட்டுமே போட்டி. அதிமுக மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று மேலிடத்தில் இருப்பதாகவும் பாஜக கீழ்நிலையில் இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக இருக்கும் பிராமணர்களின் வாக்குகள் அனைத்துமே அதிமுகவுக்கு தான் வந்து சேரும்னு சொல்லியிருக்காரு. பிராமணர்கள் யாரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க மாட்டார்களான்ற கேள்விக்கு பதிலளித்த ஜெயக்குமார் கீழ்நிலையில் இருக்கிற ஒரு கட்சிக்கு வாக்களித்து பிராமணர்கள் யாரும் வாக்குகளை வீணடிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் அண்ணாமலை சகுனி மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக நல்ல எண்ணம் இல்லாதவர்னு ராஜன் செல்லப்பா விளாசி இருக்காரு. மத்திய அரசோட தலைவராக இருக்கிறவர் சகுனி வேலை பார்ப்பேன், அதிமுகவை வேறொருத்தவங்கிட்ட கொடுப்போம்னு சொல்கிறாரு. அண்ணாமலை சகுனி மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக நல்ல எண்ணம் இல்லாதவர்னு விமர்சிச்சிருக்காரு. விஜயபிரபாகர் பெயரை சொன்னா கூட மக்களாகிய நீங்கள் கைத்தட்டுறீங்க. பாஜக மூத்த தலைவர்களுக்காக அண்ணாமலை கைத்தட்ட சொன்னா எருது தட்டுறாருன்னு ராஜன் செல்லப்பா கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கருத்துக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன பதிலடி கொடுக்க போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏற்கனவே பாஜக தலைவர் பதவி ஊசலாடும் போது தற்போது ஜெயக்குமார் கொளுத்தி போட்டுள்ள இந்த தகவல் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.